ஹாய், நம்மளோட போன வீடியோவில் ஜென்ஸி கிட்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் 2K கிட்ஸ் இவங்களோட கேரக்டர்ஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அவங்களோட அட்டென்ஷன் எப்படி இருக்கும், ஃபோக்கஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். பட் இந்த வீடியோவில் நம்ம எப்படி கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர்ஸ் வந்து இந்த ஜென்ஸி கிட்ஸோட அட்டென்ஷனை கொண்டு வர வைக்கிறது அப்படின்னு சில டிப்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ நீங்கள் கிளாஸ்க்கு போய் கிளாஸ் டீச் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட அட்டென்ஷனையும் நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் மெடிடேஷன் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு 30 செகண்ட்ஸ் மாரல் வேல்யூ சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி. ஸோ இந்த மாதிரி பண்ணால் உங்களோட அட்டென்ஷன் நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே வர ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது. ஆக்ஷன் வேர்ப்ஸ்னால் என்னென்னா, நம்ம நிறைய நேரம் யூஸ் பண்ணியிருப்போம், நம்மளுக்கு தெரியாமையே யூஸ் பண்ணியிருப்போம். லிசன், கைண்ட் அட்டென்ஷன், டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் லிசன். ஸோ இந்த மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது எதுக்குன்னா, அவங்களோட அட்டென்ஷன் அங்கங்கே டீவியேட் ஆகிருந்தால் அந்த அட்டென்ஷனை கிளாஸ் ரூமில் கொண்டு வர்றதுக்கு. ஸோ நீங்களும் டீச்சர்ஸாக கிளாஸ்க்குள்ளே போய் கைண்ட்லி லிசன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, பட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஐ கான்டாக்டை உங்ககிட்ட மெயின்டைன் பண்ணி லிசன் பண்ணுறாங்களாங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணணும். ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸோட ஐ கான்டாக்ட் வேறு ஏதாவது வாக் பண்ணிட்டு எங்காவது இருந்தால் நீங்கள் அவங்க நேமை சொல்லி பாயிண்ட் பண்ணும்போது உங்களோட அட்டென்ஷன் வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அடுத்த டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். என்னென்னா, நான் ஒரு 5 மினிட்ஸ் இப்போ டீச் பண்ணதுக்கப்புறம் இன்பிட்வீன் நடுவில் கொஸ்டின் கேட்போம். அப்போது அந்த கொஸ்டினுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடணும். ஓகே, அப்போ நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டென்ஷனாக ஃபோக்கஸாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத லிசன் பண்ணுவாங்க. ஒருவேளை வீடியோஸ் நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடியே நான் இப்போ வீடியோ ப்ளே பண்ண போகிறேன், இந்த வீடியோவிலேருந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க போகிறேன், அதனால் இந்த வீடியோஸை நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லும் போது அவங்களோட அட்டென்ஷன் வரும். ரெண்டாவது, ஏதாவது ரன்னிங் நோட்ஸ் எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டேஜ்லேருந்து கீழே இறங்கி போய் பெஞ்ச் வழியாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்களா அப்படின்னு ஒரு 2-3 தடவை ரேண்டமாக பண்ணீங்கன்னா, ஸோ ஸ்டூடெண்ட்டோட அட்டென்ஷன் வந்து கிராப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டீச் பண்ணும்போது ஓரலாகவே டீச் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு ஹியூமனோட பிஹேவியர் அவ்வளோதான் லிசன் பண்ண முடியும். அப்போது இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கியூரியாசிட்டியும் நீங்கள் கொண்டு வர போது தான் இந்த ஸ்டூடெண்ட்டோட லிசனிங்கும் ஃபோக்கஸும் அதிகமாகும். அப்போ வந்து சில டிஜிட்டல் டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அசஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை இன்ட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய டிஜிட்டல் டூல்ஸ் ஃப்ரீயாக இருக்குங்க, லிமிடெட் வெர்ஷன். ஜஸ்ட் யூடியூப்லேயோ கூகுள்லேயோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும், அந்த லிங்க்ஸும் வீடியோஸும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஜிட்டல் டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு வா ஃபேக்டர் வரும். ஸோ லிசனிங் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் டீச் பண்ணும்போது இன்ட்ராக்டிவாக டீச் பண்ணணும். இன்ட்ராக்டிவ் பண்ணலாம். அது போக எதையாவது மாடல்ஸ் கொண்டு போய் டீச் பண்ணலாம், இல்லை சிமுலேஷன் வேலை டீச் பண்ணலாம், இல்லை ஹேண்ட்ஸ் ஆனில் டீச் பண்ணலாம். ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணும்போது இந்த ஜென்ஸி கிட்ஸோட அட்டென்ஷனையும் ஃபோக்கஸையும் நம்மளால் கிளாஸ் ரூமில் வைக்க முடியும்.